எல்லாம் போத போக வச்சுட்டாரு. வாங்க தரேன். எனக்கு ஒண்ணு மட்டும் இருந்தா போதும். ரெண்டு ஸ்டாக் இருக்கு. வாங்க. எனக்கு ரெண்டு ஸ்டாக். ஓய். ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளோட அமைதி உலக SMP பார்ட் 2 வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஓகே கைஸ், ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட புது பேஸு. நம்ம பார்த்தீங்கன்னா புது பேஸுக்கு வந்துட்டோம். இது நம்மளோட புது பேஸு. அங்கே மேலே இருக்கிற பார்த்தீங்கன்னா நம்மளோட SMP மெம்பர்ஸோட வீடு, அதாவது என்னோடய டீம் மெம்பர்ஸோட வீடு. அது கீழே இருக்கிறது டீம் மெம்பர்ஸோட வீடு. நம்ம தான் வீடு கட்டாமல் இருக்கோம். எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட் 3 இல்லை பார்ட் 4 பார்த்தீங்கன்னா வீடு கட்டி நம்புகிறேன். அந்த வீடியோக்காக எல்லோரும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ ஓகே கைஸ், இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்மளோட SMP மெம்பர்ஸ் கூட சேர்ந்து பார்த்தீங்கன்னா என்டர் தான் கொல்ல போகிறோம். ஓகே கைஸ், நம்ம SMP மெம்பர்ஸ் கூட சேர்ந்து என்டர் தான் கொல்ல போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேச மாட்டேன். அதாவது அவ்வளோ பேச மாட்டேன் மீன்ஸ் நான் பார்த்தீங்கன்னா SM மெம்பர்ஸ் கூட சேர்ந்து வீடியோ எடுத்தனால அவங்களோட வாய்ஸை நல்லா கேட்குது. என் வாய்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ஒழுங்காக கேட்கல. ஏன்னா நாங்கள் பார்த்தீங்கன்னா டெலிகிராமில் தான் கால் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தோம். ஸோ SM மெம்பர்ஸோட வாய்ஸை நல்லா தெளிவாக கேட்குது. என் வாய்ஸ் பார்த்தீங்கன்னா லைட்டாக தான் கேட்குது. ஸோ எனக்கு தெரிஞ்ச வீடியோவில் பார்த்தீங்கன்னா என் வாய்ஸ் தெளிவாக கேட்காம இருக்குன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் நான் இப்போ சொல்லிக்கிறேன். ஆனால் பார்த்தீங்கன்னா SM மெம்பர்ஸோட வாய்ஸ் பற்றி நல்லா கிளியராக கேட்கும். ஸோ என் வாய்ஸ் இல்லாட்டியும் SM மெம்பர்ஸோட வாய்ஸ் கேட்டு எல்லோரும் என்ஜாய் பண்ணுவேன். இது என் வாய்ஸ் இல்லாட்டியும் என்னோடய SM மெம்பர்ஸோட வாய்ஸ் கேட்டு எல்லாம் என்ஜாய் பண்ணுவீங்க நம்புகிறேன். ஸோ யாராச்சும் அவங்களோட சேனல் லிங்க்ஸோ வேணும்னு பார்த்து நினச்சிங்கன்னா, அவங்களோட எண்ட் ஃபைட்டோ பார்க்க போய் நினச்சிங்கன்னா, நான் பார்த்தீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா அவங்களோட SM மெம்பர்ஸோட சேனல் லிங்க் தரேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா SMP சேனல் ஒன்று இருக்குது. அதை யாச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதையும் தரேன். ஓகே ஓகே. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எண்ட் ஃபைட்டு தான் போகிறோம். இந்த டைம் எப்படி கிடச்சி கேட்டிங்கன்னா, பார்ட் 1 பார்த்தீங்கன்னா டைமண்ட் மைனிங் போயிருந்தேன். அதுதான் இது பண்ணுது. அந்த வீடியோ வச்சு பார்க்க வந்து பார்த்துக்கோங்க. ஓகே கேஸ், ஸோ சொல்ல வேண்டிய சொல்லிட்டு நினைக்கிறேன். நடுவில் ஏதாச்சும் முக்கியமான ஏதாச்சும் விஷயம் இருந்துச்சுன்னா நான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தனியாக வந்து உங்கள்கிட்ட பேசுவோம். ஓகே கேஸ், ஸோ இப்போ வாங்க நம்ம எண்ட் ஃபைட்டுக்கு உள்ளே போயிடலாம். நீங்க வாய்ஸ் மட்டும் தான் கேக்குது, யாரே பேசுறாதுன்னு கேட்கல. பேசுறாங்க வராங்க எல்லாருமே இருக்காங்க. வரீங்களா? ஃபாலோ மீ. அப்படியே ரைட் எடுங்க. இந்த பிரிட்ஜ் கிராஸ் பண்ணனும். ரைட் எடுத்தீங்கன்னா இன்னொரு பிரிட்ஜ் வரும். நாங்க வரல. நானே எஸ்பிபி உங்க பக்கத்துல. எவ்வளவு தூரமா இருக்கு கோடி? எவ்வளவு பக்கம் தூரமா? எது பக்கமா? ஆமா. ஓகே, எல்லாம் வந்துருங்க. ப்ரோ இன்னும் வரல ப்ரோ. நாங்க நான் குவாட்ஸ் அனுப்புறேன். நெதர் குவாட்ஸ். இது யாரும் கேக்குறாங்க. விக்டர் மாமா விக்டர் ப்ரோ வந்து மாத்திட்டாரு போல. ப்ரோ இந்த லைன்லயே போனா கரெக்ட்டா இருக்குமா? வாங்க இதான் போர்ட்டல். ஏ போங்க. இருங்க, நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சிடுறேன் எல்லாருக்கும். அப்புறம் வருவாங்க எல்லாம் கண்டிப்பா. விட்டு ஓடிடுவாங்க. எந்த சிட்டிக்கு போயிடுவீங்க? எந்த சிட்டிங்கன்ற மாதிரி எந்த ஸ்ட்ராங் ஹோல்டு? இந்த போர்ட்டலா? அந்த போர்ட்டல். அந்த போர்ட்டல் தான். ரெண்டு இருக்கு. இதுவா? இதான். நீங்க கண்ட்ரோலர் ஆஃப் ஆயிடுச்சு. யாரும் பெட்ட மட்டும் உடைச்சு விட்டுறாங்க. எஸ். ஆமா, யாரையும் கூட உடைச்சிராதீங்க. பெட்ட உடைச்சிராதீங்க. ஓடு ப்ரோ போங்க. போலாமா? நீங்க எல்லாம் போத போக வச்சுட்டாரு. திடீர்னு ஐயோ எனக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேதியா? நான் வந்து பிக்கெட்ஸ் எடுத்து வரல. யார்கிட்டயாச்சும் இருக்கா? இருக்கு. இல்லை. யார் சாமி இருங்க, அவரீங்க தள்ளி போங்க. போ ஒருத்தர் முன்னாடி போங்க. ஃபர்ஸ்ட் அடிக்குறாங்க ப்ரோ. இது ஏன் வந்து டக்குனு போங்க, முன்னாடி போங்க. ஒருத்தர் விக்டர் அண்டாடி. சீக்கிரம் மைண்ட் பண்ணுங்க. யார் சாமி அந்த யாரோ அடிக்குறாங்க கூட்டத்துக்குள்ள. ஆமா, நான் ஆரோ எடுத்துட்டு வர மறந்துட்டேன். யாரனா கிட்ட ஆரோ இருக்கா? என்கிட்ட 3 தான் இருக்கு. என்ன இன்ஃபினிட்டி போட்டனால உங்களுக்கு நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஒண்ணு மட்டும் ஸ்டாக்கா இருக்கு. வாங்க தரேன். எனக்கு ஒண்ணு மட்டும் இருந்தா போதும். ரெண்டு ஸ்டாக் இருக்கு. வாங்க. எனக்கு ரெண்டு ஸ்டாக். ஒரு எண்டர்மேன் எனக்கு கூட ஏதோ சண்டை போட்டுட்டு இருக்கான். நான் அடிக்கவா?
அடிச்சாச்சு யாரு நான் போட்டேன். ஓ நான் மேல வந்துட்டேன். யாரோ என்கிட்ட கிடைக்கலாம் நினைக்கிறேன். ப்ரோ கிடைச்சிருச்சு. யார போட்டேன்? நீ கிடைச்சிருச்சு. ப்ரோ அடிச்சா இப்போ என்ன பண்ணனும்? டேய் என்ன பண்ணனும்? கிறிஸ்டல் ஓடுங்க. கிறிஸ்டல் உடைச்சிருங்க. ஓ ஆமா நீங்க கிறிஸ்டல். உடைச்சிருங்க கிறிஸ்டல். ஆமா. ஓயோ. இல்ல கிறிஸ்டல் உடைச்சிருக்கு. இல்ல கிறிஸ்டல் உடைச்சா. இருங்க எது ஹைட்டான தாண்டறீங்க இருக்கு. நீ எல்லாரும் உடைச்சாச்சோ? இல்ல இருக்கு. காப்பாத்து. எனக்கு எதுமே தெரிய மாட்டேங்குது. என்ட்ரமேன் என்ன பார்த்தனா வாட்டர் பக்கெட் வச்சு நின்னுடுங்க. என்ட்ரமேன் தோர்த்தனா வாட்டர் பக்கெட் வச்சு கீழ நின்னுடுங்க. ஆனால தண்ணில வர முடியாது. மனாச்சே வாட்டர் பக்கெட் எடுத்துறியா ப்ரோ நான் இப்போ ப்ரோ என்ன மாத்தறேன். இல்ல ஒண்ணு இருக்கு. கொய்யால எனக்கு வேற இல்ல இது ஆகுது. ஓகே எல்லாம் இதுவும் காலி நினைக்கிறேன். அத நான் சொல்றேன் எல்லாரும் காலி போய் என்ன தரணும் மட்டும் அடிக்க வேண்டியது. ஆரோலாம் லாக் ஆகுது. விட்டு போகுது. என் மூஞ்சி முன்னாடி கொஞ்ச நேரம் நிக்குது. காப்பாத்த கேக்குது யாரு? போறீங்க மின்ஸ் பக்கம் போறீங்க. பறக்க விட்டான்டா. ஏய் அடிக்க முடியல என்னால. நீ என்டர் பண்ண வந்து அடிக்கணும் ப்ரோ. ஹெல்ப் பண்ணுங்க ப்ரோ. யோ எந்த டிராக் அடிக்க எந்த டிராக் அடிக்க முடியல கிட்ட போய். யோ முடியல சுத்தமா முடியல. விங்க பக்கம் போவாதீங்க. விங்க பக்கம் போனீங்கன்னா பறக்க விட்டோம். பின்னாடி வால் வழியா முன்னாடி போனோம். யோ பறக்க விட்டுருச்சு. காப்பாத்து. நீ தண்ணி அடிக்க வந்துச்சா காப்பாத்துறா. சே பறக்க விட்டா. Don't get me wrong. இல்ல அண்ணா என்டர்பெல் வச்சுக்கோங்க. பறக்கொட்ட டப்புன்னு என்டர்பெல் கீழே போட்டு வந்துருவீங்க. என்டர்பெல் என்ன சாப்பிடுறோம்? ஏய் என்டர்பெல் எங்க? என்டர்பெல் யோ அடிச்சா ஒண்ணுமே ஆக மாட்டேங்குது. ஓய் போச்சு கால் வருது. போச்சா ஓஹோ. ஏய் என்ன இதுவே ஆக மாட்டேது. எனிமி ஸ்லேயர். ஓகே வெல்ஜி பண்ணிக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நான் எதுவும் பண்ண தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இது வேற இல்ல கிட்டே வர மாட்டேன். நானே அட்வைஸை ஃபாலோ பண்ண மாட்டேன். நீங்க பக்கத்துலயே போறேன். காரி நினைக்கிறேன். யார் ஃபைனல் என்று சோ sad. இவன் ஈஸியா முடிஞ்சி. ஆமா நான் சொன்னேன்ல அவனுக்கு இல்லன்னு. இப்போ ப்ரோ ஸ்டீம் ப்ரோ. XP எங்க XP கிடைக்கல. இருங்க முட்டை எடுங்க. எவ்வளவுதான்? ஓகே இப்போ முட்டை என்கிட்ட பத்திரமா இருக்கு. ஓகே எக்ஸ்ட்ரா வாயில போட்டுருவா. யாருக்கு கிடைக்கும் நானே. சரி யாரெல்லாம் எந்த சிட்டி போறீங்களா? நான் வரேன் ப்ரோ. ஓடாத ப்ரோ விட்டுட்டு. சின்ன பையனை விட்டுட்டு ஓடக்கூடாது. எங்க போறீங்க எல்லாரும்? வாங்க இதுவும் இருக்குதா? வழி தெரியாதா? இங்க ஒரு போர்ட்டல் ஒரு ஓப்பனா இருக்கும். யோ ஓ நில்லுங்க வரேன் நானும். SPB பாங்க.
முடிச்சிட்டீங்களா? டிராகன் ஃபைட் முடிஞ்சிச்சு. அந்த பிளாக் மேல ஏறி டிராப் டோர் வச்சுக்கோங்க. ஏறி இல்லங்க நானும் வரேன். வாங்க வாங்க நான் போட்டு வந்து வெயிட் பண்றேன். ஜாயின் ஆயிட்டு இருக்கேன். ஜாயின் என்னால போக முடியல. ப்ரோ போய் நில்லுங்க போங்க. நான் உள்ள போயிட்டேன். போங்க போங்க. யாரோ முன்னாடி வராங்க. ஜேடி ப்ரோ எஸ்பிபியா என்னையா முடிச்சிட்டீங்க? எப்பயே முடிஞ்சாச்சுல வா. நான் வந்து ஜேடி ப்ரோவோட போயிட்டு இருக்கேன் गाइस. ப்ரோ ஓகே ஜேடி ப்ரோ வெயிட் பண்ணு எல்லாரும் வரது. இந்த பக்கம் எஸ்பிபி எஸ்பிபி ஹாய் எப்படி இருக்கீங்க? போயிட்டு ரெக்கார்டிங்கும் போச்சு. ப்ரோ யாரோ நீ அடிக்குறாங்க. அங்கமா போறான். எஸ்பிபியா சரி போலாமா? ப்ரோ என்டர்மேன் வந்து அடிச்சிருக்கான் ப்ரோ. ப்ரோ ஏன் மேல யாரோ ஸ்வாட் பயன்படுத்திட்டாங்க. அனஸ் ப்ரோ சோடி. என்னோட ஸ்வாட் வரியா? ஓகே லெட்ஸ் கோ. என்னோட ஸ்வாட் பாயா ஏடி. ஆஹா செட் எல்லாத்தையும் செத்துட்டேனா? என் ஸ்வாடும் போயிருச்சு. எதுவுமே இல்ல. தண்ணில மனசு. ப்ரோ போயிருச்சு. பிரிட்ஜ் இருக்குல என்டர்மேன பார்க்காத அப்படியே வந்துரு. ஓகே ப்ரோ ஸ்வாட் மட்டும் எடுத்து வைக்க சொல்லு ப்ரோ ஜேடி ப்ரோட்ட. அவர் தூக்கிட்டாரு. என்ன பண்ணு எட்ற வெடி. என்ன அந்தாரு? ஸ்வாடு யார ஸ்வாடு? யாரு என்டர்மேன பாக்குறது இப்படி இவ்வளவு மோசமா? ஒன்னு அடிச்சாங்களா? நீ பாத்துருக்கா? ஓகே இப்பதான் வாய்ஸ் நான் ரியலா கேக்குறேன். வீடியோல பார்த்தேன் லாஸ்ட் டைம் படிக்கிறேன். போச்சு ஆனா டிராகன் அடிக்கிறத கூட காமிக்கல. சரி விடு நான் வீடியோ அனுப்புறேன். நீ என் வீடியோல காட்டு. ஓயா மெண்டல். யார துரத்துற என்டர்மேன? ரூட் அடிக்குறேன். ஒருத்தர் எனிமீஸ் லேயர் மட்டும் மேல உட்காந்துக்கோங்க. இன்னொரு மட்டும் மேல உட்காந்துக்கோங்க. செத்தா சேர்த்து தெரியுமா? ரேண்டமா இல்ல எங்க இருக்குன்னு தெரியுமா? என்சிடி இல்ல தேடி தான் ரைட் ஏரியும். ஆனா இதுல ரெண்டு டிஸ்டன்ஸ் தான். ஜெண்டல் ப்ரோ என்சிடி எங்க இருக்குன்னு தெரியுமா? இல்ல ரேண்டம் தான். அமைதியா ப்ரோ எனிமீஸ் லேயர் எங்க இருக்கீங்க? நான் இவருக்கு ஒதுக்கிட்டு இருக்கேன் ஜேடி. ரிவர்ஸ்ல போயிட்டு இருக்கேனா? அல்டிமேட் ப்ரோ கோஸ். ஏன்னா ஒரே டைரக்ஷனா போங்க அப்படியே கண்டிப்பா. எனிமீஸ் லேயர் மட்டும் மேல உட்காந்துக்கோங்க. யார் மண்டையில உட்கார்ந்து சரி அப்படியே வாங்க எல்லாம் ஸ்ட்ரைட்டா போலாம். பாசிட்டிவ் எனிமீஸ் லேயர் ப்ரோ PvP ஸ்கில்ஸ் யூஸ் பண்ணிட்டே இருக்காரு ப்ரோ. அவரு சரியான பெரிய பிளேயர் ப்ரோ. எனிமீஸ் லேயர் ப்ரோ வெற்றானது பெங்களூர் பிளேயர். போறப்ப கூட பிளாக் போட்டுட்டே போறாரு. அதுக்குள்ள எங்களா என்ன பண்ணாதீங்க ப்ரோ. ஒரு தப்பியும் வராது ப்ரோ. சுத்தி வந்த இடத்துக்கே வரோன்றீல. இங்க பாருங்க அங்கிட்டு தானே வந்தோம். இல்ல ஒரே பாசிட்டிவ் சைடா போங்க. பக்கத்துல எல்லாம் இன்னொரு பாருங்க. செகண்ட் இது வந்து ஹலோ எல்லாம் எந்த டிராகனை கொண்டுட்டீங்களா? வாயில வந்தா தோட்டம்லாம் வேலை செய்யாது. வாயில வந்தா தோட்டம் வேலை செய்யாது. டோட்டலி நீ முன்னாடி போ. எல்லாம் ஒரு 2 பிளாக் இடையில வாங்க.
அவர் ஓடி போயிட்டு இருக்காரு எனிமி ஸ்லேயர். என் பயமா இருக்கு உன் பின்னாடி வராத. எனிமி ஸ்லேயருங்க அந்த மாதிரி அடிச்சு யூ பிரிட்ஜே போடலையா? எனிமி ஸ்லேயர் போயிட்டானா இல்ல இல்ல இருங்க முன்னாடி இரு. யோ மனசு நம்பி போறேன் முன்னாடி. நான் எதுவும் பண்ண மாட்டேன். நீனே கோலதான் பண்ணுவா. எனிமி ஸ்லேயர் பாக்குறாரு, தள்ளி கிள்ளி விட்டுருவான் நான். அந்த மரத்தை கடிக்கதானே அவரு யாரா தள்ளி விட்டுற போறாங்க. ஓகே வந்துட்டோம். அடுத்த ஒரு இது தெரியுது ஐலாண்ட் மாதிரி. இல்ல பிரிட்ஜ் தான் கட்டிட்டு இருக்கேன். வாங்க வாங்க. இது என்ன யாரு யாரு போறான்? யோ எண்டர்மேன் வரியா? ப்ரோ பிளேயர் இது பேர் எண்டர்மேன். எண்டர்மேன் வராங்க. ஸ்பீடா போயா? அமைதியா நானே எண்டர்மேன் இருக்காங்கன்னு பாத்துட்டு இருக்கேன். ஒரு அடிதான் வாயிடல விழுக வேண்டியதான். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் எஸ்எபி மெம்பர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக பிரிஞ்சிட்டோம். நானும் மனஸ்புரமும் இப்போ வந்து தனியாக வந்து தேடிட்டு இருக்கோம் இன்சிட்டியை. பார்த்தீங்கன்னா இப்போ வாய்ஸ் ஸ்டேட் பார்த்தீங்கன்னா டெலிகிராம் பார்த்தீங்கன்னா நின்றுச்சு ஏன்னு தெரியல. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ என் வாய்ஸ் உங்களால் எல்லாத்தையும் உங்களை எல்லா நாளைக்கு கிளியராக கேட்க முடியும் நம்புகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நானும் மனஸ்புரம் பார்த்தீங்கன்னா இன்சிட்டி தேடிட்டு முதல்லேருந்து தேடிட்டு இருக்கோம். இவ்வளோ பேர் ஹைலாண்ட் இருக்கு, ஆனால் ஒரு இன்சிட்டி கூட காணும். எல்லோரும் தனித்தனியாக தேடிட்டு இருக்காங்க. ஆர் யூ இன் இன்சிட்டி? ஓ ப்ரோ ஐ ஸ்டில் ட்ரை டு ஃபைண்ட். பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு என்சிட்டி கூட கண்டுபிடிக்கல கைஸ். இவ்வளோ பெரிய ஹைலைனாக இருக்கே, ஒரு என்சிட்டி கூட காணும். எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரில. நானும் உருவத்தை பற்றி தனியாக தேடி இருக்கோம். இன்னும் எஸ்எம்பி மெம்பர்ஸ் எல்லாம் தனித்தனி பிரிஞ்சு தேடி இருக்காங்க. நானும் தேடி இருக்க ஒன்று மட்டும் கண்டுபிடிச்சிட்டு அப்படியே எடுத்துகிட்டு ஓடிடலான்னு பார்க்குறேன். காணுமே எங்கிட்ட தான் போய் தேடுறதுன்னு தெரியல. இவர் முதலேருந்து இவரும் என் பின்னாடியே வந்துருக்காரு. பார்ப்போமே சீக்கிரமாக நம்மளை ஒரு என்சிட்டி கண்டுபிடிக்க முடியுதா பார்ப்போம். ஓகே கைஸ், பல போராட்டங்களுக்கு பிறகு எப்படி நாங்கள் பார்த்து என்சிட்டி கண்டுபிடிச்சிருங்க கைஸ். ரொம்ப நேரமாக ப்ளாக்கை போட்டுக்கிட்டே வந்துட்டோம். கடைசியில் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடும் நானும் இவரும் சேர்ந்து. ஸோ இப்போ வாங்க மேலே உள்ளே போய்ட்டு என்சிட்டி. ஆனால் இந்த என்சிட்டியில் ஷிப்பு இருக்காத்துல, ஷிப்பு மட்டும் இல்லை. இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு தேடி வந்து வேஸ்ட் கைஸ். எவ்வளோ நேரம் ஒரு தெரியல ஒரு ஹவராக இருக்குன்னு நினைக்கிறேன் தெரிஞ்ச என்சிட்டி தேட ஆரம்பிச்சு. 3 நேரமாக என்சிட்டி தேடிக்கிட்டு இருந்தோம். ஃபைனலி நம்ம தான் என்சிட்டி கண்டுபிடிச்சாச்சு. வாங்கிட்டு போய் பார்ப்போமே இது இருக்கானு. அது பண்ணால் ஷிப்பு இருக்கா பார்ப்போம். ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா கிட்ட வந்துட்டோம். ஷிப்பு இருக்கிற மாதிரி தெரியும். இருக்குது ஷிப்பு மேலே இருக்குது. நல்ல வேலை ஷிப்பு இருக்குது கைஸ். வாங்க வாங்க டக்குன்னு போய்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த இதை எடுத்துருவோம். அது பண்ணால் எலக்ட்ரா எடுத்துருவோம். வேறு லெவல். ஐயோ இது அடிக்கிறக்குள்ள போயிடும், அடிக்கிறக்குள்ள போயிடும். அப்பா இது தள்ள தாங்க முடியுதே. இந்த இது பேர் அது பண்ண ஐயோ ரொம்ப வேணா ஆச்சே. இது பேர் மரட்டன் கைஸ். இது பேர் இது வருமே. ஆஹா கைஸ் முன்னாடி ஆச்சா. நம்ம தான் இப்போ பார்த்தா பெட் வார்ஸே விளாண்டுருக்குமே. எல்லாத்தையும் மரண்ட்டு பேரை. இது பேர் என்னது இது வருமே. ஆஹா கைஸ் பேரா மாட்டேன் பாருங்கள். சை இருங்க ப்ளாக் எடுத்துப்போம். ப்ளாக் எடுத்து நான் பார்த்தீங்கன்னா நேராக போய்ட்டு எலக்ட்ரா. எனக்கு எலக்ட்ரா மட்டும் தான் கைஸ் இப்போதைக்கு வேணும். வேறு எதுவும் வேலை. எலக்ட்ரா மட்டும் கடிச்சு நான் பாட்டுக்கு போயிடுவேன் கைஸ். என்ன இடிக்குது? ஐயோ இடிக்குது. இப்படி வாங்க போவோம். நேராக போய்ட்டு எலக்ட்ரா எடுக்கிறோம் கைஸ். வேறு எதுவுமே வேணாம் எனக்கு. எலக்ட்ரா மட்டும் எடுத்தால் போதும் எனக்கு. இது பேர் எது வருமே. இது இந்த அடிச்சிச்சு. இது பேர் என்ன பேரா மாட்டேன் பாருங்கள். ஐயோ வச்சா இதா. ஓகே இல்லை அடிங்க செஞ்சேனே நடிக்க மாட்டேங்க. ஓகே அடிச்சிச்சு. வாங்க சக்கச்சிடுவோம். இருங்கடா அடிச்சு கொண்டுறாதீங்கடானே. சீக்கிரம் 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 சீக்கிரம். ஓகே அப்படி தான் இருங்க எல்லாம் சேர்ந்து அடிக்காதீங்கடானே. இருங்கடா மொத்தம் வச்சு அடிக்கிறாடிக்கலையே. அப்படியே இருக்கடா. ஓகே எங்கே இருக்கு மேலேக்கா? ஓ நோ. ஓகே எங்கே ஒரு அடியே மேலே கூட்டி போகுது நீ? அடே இருங்கடா அடே. போதும்டா விரித்தனை மாட்டிக்கிறானுங்க நீ. கைஸ் என்ன கைஸ் ஆச்சு இன்னைக்கு? ஓகே அவங்க உள்ளே போயிடுவோம். ஓகே ஷல்கர் மறந்துட்டா பாருங்க. 3 நாள் ஆச்சு நான் விளையாண்டு. ஆச்சு 3 நாள் ஆச்சு. மைன்கிராஃப்ட் விளையாண்டு 3 நாள். எப்போ பார்த்தா பெட் வார் விளையாண்டுக்குமா சர்வைவல் விளையாண்டு 3 நாள் ஆச்சு. அதனால பேர்லாம் மறந்து போச்சு கைஸ். ஷல்கர் இப்போ நான் வருது. ஐயோ எல்லாம் சேர்ந்து இடிக்குது நீ. போயிட்டு ஓகே இங்கே நான் நேராக போயிட்டு நம்மளுக்கு வேறு எதுவுமே தேவையில்லை கைஸ். நம்மளுக்கு தேவைலாம் அந்த எலக்ட்ரா மட்டும் தான். அங்கே தான் இருக்கே. அங்கே தான் இருக்குது. இங்கிட்டு இருக்கா? இங்கே இருக்கு. வாங்க நேராக போயிடுவோம். நேராக போய்ட்டு எலக்ட்ரா எடுத்துருவோம் கைஸ். ஓகே கிட்ட வந்தாச்சு. ஓகே தெரிஞ்சு நம்ம தான் தடவை எலக்ட்ரா எடுக்கிறோம் நம்புகிறேன். தெரியலையே நான் தான் தடவை எலக்ட்ரா எடுக்கிறேன்னு நினைக்கிறேன். இது மட்டும் எடுத்துகிறோம். நான் தான் கைஸ் தடவை எலக்ட்ரா செருவர்லே. வாங்க ஓகே ட்ராகனே நம்ம தான் கொண்டோம்.
அப்படி இந்த எலக்ட்ரா மொதல் எடுத்துகிட்டு வேறு இருக்கோம். ஓகே, இன்னும் கொஞ்சம் கிட்ட போயிட்டேன் பார்த்தீங்கன்னா என்டர்பிள் பச்சலாம். ஓ மை கேட், இங்கே இன்னும் கொஞ்சம் மேலே போய்ப்போம். மேலே போயிட்டு என்டர்பிள் கீழே ஒன்று செத்தாலும் பரவாயில்ல, ஏன்னா என்கிட்ட பார்த்தீங்கன்னா டோட்டம் இருக்கு, எனக்கு கீழே லேண்ட் இருக்குது, அதனால பிரச்சனை இல்லை. உருவமா தெரியல கரெக்டாக. அப்பால வந்துட்டேன். வேறு லெவல் எலக்ட்ரா கைஸ், எலக்ட்ரா டே போடா. ஐயா செத்து போ லெட்ஸ் கோ எலக்ட்ரா. எலக்ட்ரா கைஸ், the sky the limit, let's go எலக்ட்ரா. yeah I get the எலக்ட்ரா. okay yeah you are inside city. ஓகே கைஸ், எலக்ட்ரா கிடச்சிருச்சு. வேறு லெவல். இவங்க எதுக்கு குப்பெல்லாம் இருக்கு என்கிட்ட. ஓகே கைஸ், முதல் பார்த்து நம்ம எலக்ட்ரா எடுத்துகிட்டு வந்து செருவில். ஓகே, என்ன இருக்குல்ல, பிளாஸ் ப்ரொடெக்ஷன் கோல்டில் எடுத்துப்போம், தேவைப்படும். இது ஷவுல் எடுத்துப்போம் பரவாயில்ல. என்கிட்ட இது இருந்தால் நல்லா இருக்குமே. மெண்டிங்கு பரவாயில்லையே. அது பண்ணா என்கிட்ட இது எல்லாத்தையும் வந்துடுறேனே. அது என்ன செஸ்ஸு, என்ட்ரி செஸ்ஸு தான் நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் வரட்டு கைஸே. ஆமாம், இப்போ செவ்வாய் 2-3 நாள் ஆச்சு. நம்ம இப்போ பார்த்து பெட் வாரஸ் விளாண்டுக்குமே. இதுனது ஓகே, ஷார்ப்னஸ் 3 ஸ்வாடு, மறுபடியும் லெக்கிங்ஸு, நிறைய ஜாமான் இருக்குது. என்ன எடுக்குன்னு தெரியல. ஓகே, டைமண்ட்ஸ் இருக்குது, டைமண்ட்ஸ் எடுத்துப்போம். வேறு என்ன குப்பை வேணாம் எனக்கு. ப்ளாக் வேணாம், கத்தி ஷார்ப்னஸ் வேணாம், இதெல்லாம் வேணாம், இங்கே இருக்கட்டும். வாங்க நம்ம போய் லூட் அடிப்போம். என்னது சஃபகேட்டு இன்னும் என்ன சுற்றுறாரா? ஹெல்ப் ஓ வெயிட்டு செத்துக்கு தொலைஞ்சிடாதீங்க. ஐயோ மாட்டிக்கிட்டாரு இருக்கு. வாங்கிட்டு போய் ஹெல்ப் பண்ணுவோம். இது அதுக்கு முன்னாடி ட்ராகன் ஹெட்டு இருங்க, ட்ராகன் ஹெட்டு ஓகே. ஐயோ இது வேறு மறைக்குதே. ஓகே வாங்க, ட்ராகன் ஹெட்டு முதல் எடுத்துப்போம். டைட்டா என்ன சொல்கிறாரே, செத்துறாரா தெரியலையே. ஓகே இருங்க, ட்ராகன் ஹெட் எடுத்துப்போம். ஓகே ஆச்சு. ஐயோ ட்ராகன் கீழே போச்சு. எங்கே எலக்ட்ரா நம்மளோட நல்ல வேலை கீழே வாய்டு இல்லை. கண்ட குப்பலாக இருக்கு என்கிட்ட. ஓகே ஐயோ நல்ல வேலை. ஐயோ எலக்ட்ரா பைக்க பரட்டு சிம்பிளாக வச்சா. ஐயோ நல்ல வேலை, செத்துருப்ப டோட்டல் புல்லட்டா கீழே விழுது. எங்கேயா போயிட்டாரு அவரு? அங்கே இருக்காரு. இருங்க எப்படி எலக்ட்ரா பைக்க நான் வரட்டேனே. இப்போ குச்சிதேன். டபுள் ஜம்ப் பண்ணலையோ. இருங்க ப்ரோ, வரேன். இவர் வேறு எங்கே இருக்கான்னு தெரியலையே. எங்கேயா இருக்காரு இவரே? செத்துட்டாரு. ஐயோ இவ்வளோ ஜாம் வச்சுருக்காரு. ஆமாம், என்னால் ஷல்கர் பாக்ஸ் பண்ண முடியும்ல. இருங்க ஷல்கர் பாக்ஸ் பண்ணுவோம். இவ்வளோ ஜாம் வச்சுருக்காரு. ஷல்கர் பாக்ஸ் கிராஃப்டிங் டேபிள். ஷல்கர் பாக்ஸ் எப்படி பண்ணேன்? செஸ்ஸு வேணுமா? செஸ்ஸு அப்புறம் ஷல்கர் பாக்ஸ். ஓகே நல்ல வேலை. இதில் என்னென்ன ஜாமான் இருக்குது? நம்ம ஜாமான் மட்டுமா தனியாக எடுத்து வச்சுப்போம், அப்புறம் அவரோட ஜாமான் எடுத்துப்போம். ஓகே கைஸ், நான் பார்த்தீங்கன்னா இப்போ அவரோட ஜாமான்லாம் பத்திரமா வச்சுட்டேன். ஷல்கர் பாக்ஸுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பத்திரமா ஜாமான்லாம் வச்சுட்டேன் நான். ஓகே வாங்க, இவ்வளோ ஜாமான் எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உள்ள NCTP உள்ள லூட் அடிப்போம். நான் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஷல்கரை அடிச்சுட்டு ஷெல்ஸில் எடுத்துகிட்டு இன்னும் வேறு என்ன லூட்டில் இருக்கோ அதில் எடுத்துகிட்டு அப்போ இந்த இடத்துல கிளம்பிடலாம். ஆனால் எங்கள் போர்ட்டல் இருக்கா தெரில, அந்த போர்ட்டலு இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே தான் எங்கேயோ, இல்லைன்னா மறுபடியும் இங்கேருந்து என்னதே எங்கேருந்து வந்தோன்னா அங்கே தான் போனோம். சரி ஓகே வாங்க, முதல்ல லூட் அடிப்போம். வாங்க கைஸ், மொதல் வேலையாக பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க ஷல்கர்லாம் பார்த்தீங்கன்னா அடிக்கணும். நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா பவு இருக்குது, பவர்ஃபுல் பவு இருக்குது. அப்போ இன்ஃபினிட்டி இது வேறு நமக்கு பிரச்சனையே இல்லை. ஐயோ அடிச்சு பறக்க விட்டுருச்சுடா. இருங்கடா, உங்களை எல்லாத்தையும் கொல்ல முடிய மாட்டேடா. ஓகே என்ன அடி. ஆஹா எவ்வளோ ஷல்கர் கைஸ் இருக்குது. ஐயோ அடித்து சாவடிச்சுட்டு முடியுங்க. எங்கேருந்து அடிக்குதுங்க? ஒன்று இந்த அடிக்குதுங்க. ஆஹா வச்சு இங்கே தான் இருக்குது. லேக் அடிக்குதே கைஸ். இந்த சர்வதேசியோட ப்ராப்ளமாக இருக்குது கைஸ். எனக்கு திரும்பி கூட அடிக்க முடியுங்க. எவ்வளோ கஷ்டமாக இருக்குது பாருங்க எனக்கு. ஐயோ இருங்கடா டே. ஓகே ஒன்று மேலே அங்கே பாருங்க, அடி உழுது எனக்கு. ஐயோ டே போய்த்தல அப்பாடா மேலே வந்துட்டான். ஐயோ இருங்கயா கைஸ்.
எஸ்எம்பி மெம்பர்ஸ் எல்லாம் காணும் கைஸ். அதில் பாதி பேர் செத்து போயிட்டாங்க இருக்கு. 1-2 பேர் செத்து போயிட்டாங்க. இன்னும் சில பேர் வந்து கிளம்பிட்டாங்க நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இப்போ நான் மட்டும் தான் இருக்கணும் தெருவில். இல்லை இன்னொரு 2 பேர் இருக்காங்க. மற்றவங்க எங்கே போயிட்டாங்கன்னு தெரியல. கிளம்பிட்டாங்க பிறகு திரும்ப. நான் மட்டும் தான் வந்துட்டு அப்படியே தேடிக்கிட்டே இவங்கள கொண்டுருவோம். இப்போ வேறு என்ன அடிக்குது? டே என்னடா அடிச்சுட்டு இருக்கீங்க? மொதல் செஸ்ஸே இல்லை இதே தெரியல எத்தனை செஸ்னே திறந்து பார்ப்போம். ஓகே மெட்டிங் இருக்கு. பலவான ஆனால் டைமண்ட் வந்து நல்லாயிருக்கும். ஓல்லேமா டைமண்ட் கைஸ். எத்தனை டைமண்டு? 10 டைமண்ட் வர மாட்டேது. ஓகே டைமண்ட் நாம என்னது மெண்டிங் ப்ரொடெக்ஷன் 3 வேறு லெவல் எடுத்துப்போம். அப்புறம் கோல்டு இருக்குது நிறைய எடுத்துப்போம். ஐநாமெல்லாம் தேவையில்லை நம்மளுக்கு இங்கே கிடக்கட்டும். ஓகே எல்லா சில்கர் கொண்டு நான் இன்னும் ஏவண்டா வந்து அடிச்சுருக்குதுன்னு எங்கேருந்து அடிக்குதான்? ஓகே நான் பார்த்தீங்கன்னா எண்டர் செஸ் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டு இப்போ இங்கே இருக்கிற ஷல்கர்ஸ்லாம் கொண்டுட்டேன். ஆனால் ஷல்கர்ஸ் ஷெல்லு கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா நான் லூட்டிங் 3 போட்டு வந்திருக்கணும். சோடுக்கு லூட்டிங் இல்லாதனால அடித்தா கிடைக்க மாட்டேது. அவ்வளோயும் 1-2 தான் கிடைக்கிது. அதுவும் கிடைக்க மாட்டேது. ரொம்ப ரேராக இருக்குது. நான் அத்தனை ஷல்கர்ஸ் கொண்டேன் எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. அது ஷல்கர் செல்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ராப் பண்ண மாட்டேது. லூட்டிங் 3 எடுத்து வந்திருக்கேன். லூட்டிங் 3 சோடு இருந்துச்சு என்கிட்ட வீட்டில் இதே ஹவுஸில் இருந்துச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா நான் எடுத்து வரல. என் பேஸில் இருந்துச்சு லூட்டிங் 3 சோடு நான் எடுத்து வரல. ஏன்னா அதில் பார்த்தீங்கன்னா ஷார்ப்னஸ் இல்லை. அது வந்து பேன் ஆஃப் ஆத்ரோபோட்ஸ் தான் இருந்துச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா எடுத்து வரல. அதை எடுத்து வந்துடலாமோன்னு தோணுது. இப்போ பரவாயில்ல நம்மளுக்கு இங்கே பாருங்கள் இந்த என்சிட்டியில் பார்த்தீங்கன்னா நிறைய டைமண்ட் கிடச்சிருச்சு. டைமண்ட் ஷவுல் சில்க் டச்சு மெண்டு எஃபிஷியன்சி பரவாயில்லையே. ஐன்லாம் வேணாம். ஓகே ஆனால் சில்க் டச்சு ஷவுல் சில்க் டச்சு பிக்காக்ஸ் தான் நல்லாயிருக்கும். எனக்கு ரொம்ப நாள் ஒரு டவுட்டு. இந்த சில்க் டச்சு ஷவுல்ஸ் வச்சு பார்த்தீங்கன்னா நம்மளால் என்டர் செஸ் உடச்சா கிடைக்குமா? ட்ரை பண்ணி பார்ப்போமா? ஆனால் ரொம்ப நேரம் போய் வாய்ப்பில் இருக்குது. ஓகே விடுங்க. வேறு என்ன இருக்குது? நான் அடிச்சதில் ஏதாச்சும் ட்ராப் ஆகிருக்கா? ஓகே ட்ராப் பண்ணியிருக்கு. ஒன்று எத்தனை மொத்தமாக என்கிட்ட 3 தான் இருக்குது கேஸ். இந்த 3 வச்சு நான் என்ன பண்ணுறது? 3 தான் இருக்குது. அவ்வளோ அடிச்சு அத்தனை இது கொண்டேன். 3 தான் இருக்குது. வேறு இல்லை. ஓகே வேறு எங்கிட்ட போகலாம்? எல்லா இடத்தையும் நான் பார்த்துட்டேன்னா தெரியலையே. எல்லா இடத்தையும் நான் பார்த்து செக் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். வேறு எங்கே நான் செக் பண்ணல. வேறு எங்கே? ஐயோ மேலேருந்து வருதுப்பா. எஸ்கேப். இதுக்கு மேலே இதில் கொல்ல முடியாது என்னால். ஏன்னா இந்த ரூம் ஃபுல்லு இது 2வது ரூம் இருக்குது. என்ட்ரன்ஸ் இருக்கிற 2வது ரூம் இருக்குது. இதில் நிறையா இருக்குது. நான் பார்த்தீங்கன்னா பவுலே அடிப்போங்க. சோலில் அடித்தா சாக மாட்டேதுங்க சீக்கிரமாக. ஏன்னா என்னோடய ஷார்ப்னஸ் 3 மட்டும் தான். எங்கேயா போகிறேன் நானே? ஐயோ எங்கேயா போகிறேன்? இந்த அடி அடிக்குதுங்க. இங்கே இருங்க. இந்த செஸ்ஸில் என்ன பார்ப்போம். ஓகே வாங்க கைஸ். 1 2 3 என்னது? பரவாயில்ல 5 டைமண்ட். எத்தனை டைமண்ட்? இந்த என்சிட்டிலே எனக்கு 19 டைமண்ட் கிடச்சிச்சு. இது என்னது? எஃபிஷியன்சி 3 அன்பிரிக்கிங் 3. ஓகே நல்ல ஷவுல் தான். ஓகே என்ட்ரன்ஸ் இந்த ஐயோ சில்க் டச்சு பிக்காஸ் கிடச்சிச்சு. இந்த அட்ரஸ் தூக்கிட்டு போயிடுவேன். கிடைக்க மாட்டுதே. ஓகே இங்கே ஒன்று இருக்குது. நல்லா பார்த்தேன் 8. பரவாயில்லையே 4 போடலாம். ஓகே வாங்க கைஸ். வேறு இல்லைன்னு நினைக்கிறேன். மேலே என்னது? மேலே ஒன்றும் இல்லை தெரிஞ்சு கைஸ். இந்த இடத்துக்கு போயிடலாம் கைஸ். இதுக்கு மேலே இருந்தால் முன்னேற இருந்தால் செத்துருவோம் கண்டிப்பாக. ஆர்மரில் கண்டிப்பாக லைஃப் போடுவாங்க தெரிஞ்சு. ஓகே வரல ஓரளவுக்கு இருக்குது ஆர்மரி. வாங்க கைஸ் இப்போ கிளம்பிடலாம். இதுக்கு மேலே இருக்கிறது வேஸ்ட்டு நம்மளுக்கு செஞ்சு இதுக்கு மேலே இருக்கிறது வேஸ்ட்டு கிளம்பிடலாம். ஓகே வெற்றிகரமாக பார்த்தீங்கன்னா இந்த என்சிட்டியில் லூட் அடிச்சிட்டோம். மொத்தம் என்கிட்ட 8 ஷெல்ஸ் இருக்குது. வேறு எலக்ட்ரா இருக்குது. எண்டர் ட்ராகன் ஹெட் இருக்குது. வேறு அவ்வளோதான். இதுக்கு மேலே எங்கே லூட் அடிக்குது. நம்ம எஸ்எம்பி மெம்பர்ஸுக்கு நான் எங்கே போயினேன் அவங்க வேறு கேட்டாங்க. இது எலக்ட்ரா கேட்டாங்க. அப்படி எலக்ட்ரா போட்டு எலக்ட்ரா போய் இன்னும் எனக்கு முடிஞ்ச எலக்ட்ரா எடுத்தவங்கன்னு நான் எங்கேயே போய் எலக்ட்ரா எடுத்து வருதுன்னு தெரியலையே. ஒன்று தேடுறதுக்கே நான் செத்து போய் ஆச்சு. இன்னொன்று என்ன போய் எங்கே போய் தேடுறதுன்னு தெரியல. இது மேலே எங்கே தேடுறதுக்கு நான் இதுக்கு மேலே உங்களுக்கு எலக்ட்ரா போய்ட்டு இந்த எலக்ட்ரா ஆச்சு. எலக்ட்ரா இந்த என்சிட்டி கண்டுபிடிச்சி லூட் அடிக்க அவ்வளோ நேரம் ஆச்சு. மற்றளவுக்கு நான் தேடின மாதிரி தான் நினைக்கிறேன். நான் எலக்ட்ரா செஞ்சு இங்கே ஸ்கை இன்னொரு ஆள் எஸ்பி ப்ரோ எடுத்துட்டாரு. அவரும் எலக்ட்ரா இன்னொரு ஆள் என்னது என்னோடய செர்வரில் பார்த்தீங்கன்னா இந்த நம்மளோட எஸ்எம்பியில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆள் இப்போ எலக்ட்ரா எடுத்துட்டாரு. பரவாயில்லையே. ஓகே இப்போ தான் எனக்கு தெரிஞ்சு 2 பேர்த்துக்கிட்ட எலக்ட்ரா இருக்குது என்கிட்டயும் அவர்கிட்டையும். ஓகே இப்போ வந்து அந்த போர்ட்டல் இங்கே இந்த போர்ட்டல் போகிறது தான் ஈஸியாக இருக்கும். நான் என்னது ஷார்ட்கட்டை போயிடலாம். இப்போ நான் வந்து எப்படி போகிறது? அந்த போர்ட்டலில் என் கதை முடிஞ்சு கைஸ். நான் அப்போ தான் திரும்ப எப்படி எந்த பாதையாக வந்தனோ அந்த பாதையை ஃபாலோ பண்ணிக்கிட்டே அப்படி போகல தான். ரொம்ப கஷ்டமாச்சே. போர்ட்டல் ப்ளீஸ் காடுமை போர்ட்டலே எங்கே இருக்குன்னு தெரியல போர்ட்டலே. சரி வாங்க என்ன பண்ணுறது? வந்த வழியே திரும்ப போகல தான். செத்த நான் போங்க. உசுரோடு எப்படி சேர்ந்து போய் சேருவானு தெரில. அப்படி உசுரோடு போய் சேர்ந்து அவங்க வீட்டுக்கு கண்டினியூ பண்ணுறது கைஸ். அதை வெயிட் பண்ணுங்க.
ஓகே கைஸ், ஃபைனலி பல போராட்டங்களுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படி வந்துட்டு கைஸ் உசுராட ஷாப்பா முடியல. போகும்போது கூட்டமாக போனோம், வரப்போது இப்போ நான் மட்டும் வரேன் தனியாக. என்னாச்சு சொல்லுங்க. அப்பப்போ வந்து இப்படி தான் ஆகும். கரெக்டாக வாட்டர் போட்டேன் தட்டை வேலை திரும்ப அதே எடுத்துக்குது சொல்லுங்க. எப்படியோ உசுரோட வந்துட்டு கைஸ், வேறு லெவல். ஷபா முடியல கைஸ். போகும்போது கூட்டமாக போனோம், வரப்போது இப்போ நான் மட்டும் தனியாக வரேன், மற்றவங்களாம் எங்கே போயிட்டாங்க தெரியல. உசுரே போச்சு கைஸ். எவ்வளோ நேரம் பாதை கண்டுபிடிச்சி வரதுக்குள்ளே. வாங்க கைஸ் உள்ளே போயிடுவோம். ஓகே, நம்மளை பற்றி எதுவும் பேசுவானுங்க, பேச மாட்டானுங்களோ? வச்சு விடுங்க, அது செவ்வாயில் மட்டும் தான் இருக்குது, தனி வேலையில் பேச மாட்டாங்க. எப்படியோ வந்துட்டோம் கைஸ். ஐயோ, இங்கேருந்து வேறு பேஸுக்கு வேறு போகணுமா? எப்போ முடியல கைஸ். இன்றைக்கி ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி எனக்கு டயர்டாகிடுச்சு. எப்போடா பேஸுக்கு போகணுன்னு இருக்கு எனக்கு. இதுக்கு மேலே எனக்கு பேஸுக்கு வழி தெரியாதே. செர்வர் மெம்பர்ஸை யாராச்சும் கூப்பிடணும் உதவிக்கு. சரிங்க கைஸ், நான் பேஸுக்கு போய்ட்டு உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ், ஃபைனலி எப்படி ஓவர் வேர்ல்டுக்கு வந்துட்டோம். ஷப்பா பல போராட்டங்களுக்கு அப்புறம் எப்போ பேசக்கூட வர மாட்டேதே. பல போராட்டங்களுக்கு அப்புறம் எப்படியோ வெற்றிகரமாக வந்துட்டோம் கைஸ் உசுராட. எவ்வளோ நேரம் எப்பா இந்த ஓவர் வேர்ல்டில் இந்த வெளிச்சத்தை பார்க்க போது எப்போ அற்புதமாக இருக்கு கைஸ், அற்புதமாக இருக்கு. யோ ப்ரோ, எங்கே ஒரு ஜாமா வந்துட்டார். நாங்கள் திஸ் இஸ் யோர் ஐட்டம். எப்படி போதுமாகப்பா? உங்களோட லூட்டை பற்றினா சாரிப்பா, உங்களோட லூட்டை வெற்றிக்காமல் எடுத்து வந்துட்டேன். ஓகே, போய்ட்டு வரேன். பை பாய். இதாங்க. ஓகே, பை பாய். ஏப்பா முடியல கைஸ். ஐயோ எப்படா வெளியாகனே இருந்துச்சு. எவ்வளோ நேரத்தை கைஸ் தெரிஞ்சு 4 ஹவருக்கு மேலேயே தெரியல. அவ்வளோ நேரம் கைஸ். நானே இதே ஃபுல்லாக உள்ளே இருந்துட்டேன் நானே. 2 சிட்டி நெதர்னே முடியல கைஸ். எப்படா பேஸுக்கு வரும்னு இருந்துச்சு. ஃபைனலி எப்படி வழியாக வந்துட்டேன் கைஸ். அப்படி சொர்க்கத்துக்கு வந்த வழி இருக்கு. எவ்வளோ நேரம் ட்ராவலு. போகும்போது கூட்டமாக போனோம், வரப்போது இப்போ போட்டல் விட்டு நான் மட்டும் வெளியாக வரேன். மற்றவங்களாம் செருவு விட்டு வெளியாகிட்டாங்க போயிருக்கு. இன்னும் ஒரு 2 பேர் ஓகே, இன்னும் ஒரு 3 பேர் இருக்காங்க. மற்றவங்களாம் வெளியாகிட்டாங்க. எப்பா ஃபைனலி வெற்றி. டேய், இந்த என்டர்மெண்ட் பார்த்தா எனக்கு கடுப்பாது கைஸ். இவனெல்லாம் பார்க்க கடுப்பாது என்சிட்டிக்கு போயிட்டு வந்ததுலேருந்தே. ஓகே, வெற்றிகரமாக பார்த்தீங்கன்னா இவ்வளோ லூட்டோட உசுரோட வந்துட்டோம். எப்படியோ இருங்க, நான் பார்த்தீங்கன்னா பேஸுக்கு முதல் போயிடுவோம். ஓகே கைஸ், ஃபைனலி பற்றி நம்ம பேஸுக்கு வந்தாச்சு. ஷபா பல போராட்டங்களுக்கு அப்புறம் பல அட்வென்ச்சர், நிறைய ஃபன்னு இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா சந்தோஷம் இருந்துச்சு, வலி கலந்த சந்தோஷம் மாதிரி இருந்துச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. மொதத்தோட பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்து கூட பார்த்தீங்கன்னா எஸ்எம்ஏ மெம்பர்ஸ் கூட பார்த்தீங்கன்னா என்சிடி வந்து எண்டு ஃபைட்டு போயிட்டு வந்திருக்கேன். என்ட்ரகன் கூட இது பண்ணி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு செர்வர் இருந்தேன். அதை நான் வந்து ஃப்ரெண்ட்ஸு தம்பி கூட அந்த மாதிரி தான். இது பார்த்தீங்கன்னா எனக்கு யாரும் தெரியாது. ஒரு தனி யூடியூபர்ஸ் கூட எஸ்எம்பி மெம்பர்ஸ் போகிறதுக்கு ஒரு தனி ஃபீலாக இருந்துச்சு. அவங்க பார்த்தீங்கன்னா எண்டு ஃபைட்டு போய் சண்டை போட்டுறதுக்கு வேறு லெவலுக்கு இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாத்துக்கு பிடிச்சிருக்க நம்புறேன் கைஸ். ஓகேவா, எனக்கு கிடச்சி லூட்டு பார்த்தீங்கன்னா தான் நிறைய லூட்டு கிடச்சிருக்கு. நிறைய டைமண்டு, சோல்டு டைமண்ட், ஆர்மர்ஸு ஓகே நிறைய கிடச்சிருக்கு. முக்கியம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரா ஜோக்கா இருக்குல்ல, வேறு கைஸ், வேறு லெவல். ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோ தான் கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாத்துக்கு பிடிச்சிருக்க நம்புறேன். ஸோ யார் பார்த்தீங்கன்னா அமைதி உலகம் எஸ்எம்பி பார்த்தீங்கன்னா பார்த்திக்காக வெயிட் பண்ணிட்டு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், பார்ட் 3 வீடியோக்காக யார் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா, சப்பா முடியல கைஸ், பேச கூட முடியல. ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோவில் தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள், கூட பெல் பட்டன் தட்டி அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே கைஸ், டாட்டா பாய், நெக்ஸ்ட் வீடியோ டாட்டா.